Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போகிறது பேசன் பேடா. பேசன்ங்கிறது வேறு எதுவும் இல்லை, கடலை மாவு தான். நம்ம வந்து கொஞ்சமாக அதாவது கோகனட் எடுத்துக்கலாம், டெசிகேட்டட் கோகனட். அப்படி வந்து நம்ம வாங்கலைன்னா நம்ம நார்மலாக துருவின தேங்காயை வந்து நல்லா ட்ரையாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பால் கூட ஆட் பண்ணிவிட்டு கீ விட்டு நம்ம பேசன் வந்து அதாவது கடலை மாவு நல்லா வறுத்துட்டு ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். இது வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த பேடா. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேசன் பேடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நம்ம கடலை மாவு 100 கிராம் எடுத்துக்கலாம், 125 கிராம் சர்க்கரை, 75 கிராம் தேங்காய் பவுடர். அதாவது தேங்காய் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கடையிலேயே கிடைக்கும், டெசிகேட்டட் கோகனட்டுன்னு கேட்டிங்கனாவே தருவாங்க. இதுக்கு 100 ml பால் எடுத்துக்கலாம். ஏலக்காய், இது வந்து நான் ஆல்ரெடி வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் இது மாதிரி பொடி பண்ணலைன்னா ஒரு 6 ஏலக்காயை அதாவது சீடை மட்டும் எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம கீ ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு தேங்காயை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை, ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் வறுத்தாலே போதும். அவ்வளோதான். இதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்குறேன். இப்போ நம்ம கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவை நெய்யில் நல்லா வறுத்துக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து வறுக்கிறதுக்கு மினிமம் ஒரு 4 நிமிஷம் ஆகும், 4 to 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அப்படியே கட்டி இருந்ததுன்னா கட்டியை அப்படியே எடுத்துருங்க. ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதே இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம பவுடரும் ஆட் பண்ணலாம், சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே அப்படியே தண்ணி விட ஆரம்பிக்கும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டே இருக்கலாம். நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 1 டம்ளர் பாலும் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, சீக்கிரமாக இது கெட்டியாயிடும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கட்டி வந்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சர்க்கரையும் நல்லா அப்படியே கரைஞ்சிட்டே இருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தேங்காய் ஆட் பண்ணுறப்ப என்னென்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி பேடா வந்து பால் ஊற்றிருக்கிறதுனால டோட்டலாக வந்து தேங்காய் கடலை மாவு 2 டேஸ்ட்டுமே கிடைக்கும் நம்மளுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஆற வச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பேசன் பேடா ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அதாவது 6-7 ஏலக்காய் இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆற வச்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இது நல்லா ஓவல் ஷேப் மாதிரி கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டில் வந்து சின்ன மோல்டு அது மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து ஒரே ஒரு அதாவது அச்சு மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நம்ம அப்படியே ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிராக் இல்லாமல் அப்படியே உருண்டை பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓவல் ஷேப், அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையுமே பிடிச்சிக்கலாம். பெருசாக வேணாலும் நம்ம பேடா பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டெக்கரேஷனுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம பிஸ்தா வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஆப்ஷனல் தான். சுவையான பேசன் பேடா ரெடி. நான் பேசன் பேடா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு உளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. 5 புலன்களும் மனித வாழ்விற்கு துன்பத்தை தரக்கூடியதாகும். அதனை அடக்கி வாழ்பவன் இந்திரனைப் போல வாழ்வான்.